குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இந்த வருடமே ரொம்ப சீர்திருத்த வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. த இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு காரிடார்ஸில் விஸ்பர்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா முதல்ல பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் இயரோட துவக்கத்திலேயே வரி சீரமைப்பு நடந்தது. நேரடி வரின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் டேக்ஸில் இன்கம் டேக்ஸ்லேயே சில சீர்திருத்தங்கள் செய்தது. பெரிய சீர்திருத்தங்கள், சின்ன கல் பெத்த லாபம் சொல்கிற மாதிரி சின்ன சீர்திருத்தம் தான். பெரிய அளவில் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டது. பெரிய அளவில் பல லட்சம் மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருந்தது. த மிடில் கிளாஸ் ஆஸ் த நியோ மிடில் கிளாஸுக்கு பலனளித்தது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஸ்லாப்ஸ் குறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பெரும்பாலான பொருட்கள் 500 சில்லற பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டது, வரி குறைக்கப்பட்டது. ஐ மீன் அதன் காரணமாக விலையும் குறையவே இது டைரக்டாக நியோ மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் கிளாஸுக்கு புதிதாக அந்த மிடில் கிளாஸில் சேர்ந்திருக்கக்கூடிய வறுமையிலிருந்து மீண்டிருக்கக்கூடிய லோவர் மிடில் கிளாஸுக்கும் கீழாக இருக்கக்கூடிய மக்கள் வரை நீட்டாக எல்லாருக்கும் பெரிய அளவில் ஒரு பயனை கொடுத்தது. இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸில் நடந்த சீர்திருத்தம் அப்படின்னா இந்த இயர் எண்டில் அடுத்த ஒரு சீர்திருத்தத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அது பற்றிய சிறப்பு எக்ஸ்பிளைனர் தான் இது. மோடியின் வரலாற்று முடிவு. ஐடி கைஸ் தொடங்கி ஸ்விக்கி ப்ரோஸ் வரை நல்ல செய்தி வந்திருக்கிறது. என்ன இதோ. என்ன அப்படின்னா, அமலானது 2020 கொண்டு வரப்பட்ட மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட லேபர் கோட்ஸ். இந்த லேபர் கோட்ஸ் நேற்று இரவு முதல் அமலாகி இருக்கிறது. நேற்று இரவு மன்சுக் மாண்டவியா, லேபர் மினிஸ்டருடைய அமைச்சர், அவர் ட்வீட்டில் அறிவித்தார். அறிவித்தவுடன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேங் அப்படின்னு அடிக்கிற மாதிரி ஒரே லேபர் கோட்ஸ்னு ஒரு பஸ். என்ன அப்படின்னு போய் நம்ம பார்த்தோம்னா தான் ஒரு பெரிய அளவில் சீர்திருத்தம். இது என்ன சீர்திருத்தம்னா, ஒரு சின்ன லெட்டர், ஒரு சிலருக்கு அப்படின்னு இல்லை, ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கும். 60 கோடி பேர் கிட்ட பார்த்தோம்னா லேபர் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கும். இந்தியாவில் 60 கோடி பேர் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க, ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்க அதில் ஒரு சிலர்லாம் அக்ரிகல்ச்சர் போனாலுமே கூட உங்களுக்கு சாலிடாக 40-45 கோடி பேர் கிட்ட நேரடியாக இந்த லேபர்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் இல்லாத இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அவர்களில் பெரும்பாலும் பார்த்தோம்னா உங்களுக்கு அது ஃபார்மல் எக்கானமி, இன்ஃபார்மல் எக்கானமிலாம் சொல்கிற மாதிரி பிரித்து நிறைய வகைப்படுத்திட்டே போகலாம். அதனால் ஒர்க் ஃபோர்ஸ் 60 crore. அப்படி இருக்க அந்த லேபர்ஸுக்குன்னு ஒரு கோட் இருக்கணும்ல, இதுதான் ரூல்ஸ் இருக்கணும்ல. அந்த ரூல்ஸ் பற்றிய ஒரு தெளிவின்மைன்றது, ஒரு சட்டங்கள் ஆக்ட்ன்றது இருந்தாலும் ஒரு தெளிவின்மைன்றது பல காலமாக இருந்த நிலையில் லேபர் கோட்ஸ் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி கொண்டு வரதுக்காக 2020 மோடி அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் தனது 2வது டேர்மில் முதல் வருஷத்திலேயே பாதியிலே முதல் வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே கொண்டு வந்திருந்தாங்க. அதில் 4 சட்டங்கள் தனித்தனியாக கொண்டு வந்தாங்க. அதை பற்றியது தான் இது. அந்த லேபர் கோட்ஸ் நேற்று முதல் அமலானது. அது பற்றியது தான் இது. மிகப்பெரிய சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. இது என்ன லேபர் கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கோட் ஆன் வேஜஸ் 2019 சட்டம், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 சட்டம், த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 சட்டம், தி ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020 அப்படின்னு இந்த 4 சட்டங்களும் 4 தனித்தனி சட்டங்கள். இந்த 4 சட்டங்களும் சேர்த்து தான் லேபர் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. 4மே லேபர் ரிலேட் பண்ணக்கூடிய 4 கோட். அந்த கோடு 4 பில்லும் சேர்ந்தது தான் இந்த 4 சட்டங்களும் நேற்று முதல் லேபர் கோட்ஸ் வடிவில் அமலாகி இருக்கிறது. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டால், ஏன் ஒய் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் 29 லேபர் லாஸ் முன்னாடி இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த 4 லேபர் லாஸ் முன்னாடி 29 லேபர் லாஸ் இருந்தது. இப்போது ஒரே குடையின் கீழ் 4 லேபர் கோடாக வந்திருக்கிறது. இது எல்லாமே காம்ப்ளெக்ஸாக, ஃப்ராக்மெண்டடாக, கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு. தனித்தனியாக இடியாப்ப சிக்கலோட கன்ஃபியூசிங்காக, ஃப்ராக்மெண்டடாக, ஒரே குழப்பமாக இருக்குப்பா, என்னப்பா இதை தொட்டா அங்கன்றாங்க, அதை தொட்டா இதுன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒன்றுன்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்படி இருக்க அந்த 29 சென்ட்ரல்
சென்ட்ரல், எஸ், தனித்தனியாக இல்லை, சென்ட்ரலாகவே இருக்கக்கூடிய இந்த லேபர் லாஸை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ 4ன்னு கொண்டு வந்து அது எல்லாத்தையும் சிங்கிள் பாயிண்ட் பண்ணி ஒரே ஒரு இதில் லேபர் கோட்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸாக, ஃப்ராக்மெண்டடாக, கன்ஃபியூசிங்காக இருந்த 29 சட்டங்கள் நீக்கப்பட்டு 4 சிம்பிளிஃபைடு பண்ணப்பட்ட ஒரே ஒரு லேபர் கோடின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மோஸ்ட் லாஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ராஜில் கொண்டு வரப்பட்டது, கலோனியல் இம்பேக்ட் இருக்கக்கூடியது. டேட்டிங் பேக் டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1930s எரா, 1930 அப்படின்னு நம்ம சொன்னால் அது 1900 ஏன் இவ்வளோ பழசாக போகிறீங்கன்னா அவ்வளோ பழைய சட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ 1930 கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் அவை தான் இப்போ வரையும் இருந்தது. 2019-20 வரைக்கும் இருந்து இப்போ நேற்று இரவு வரைக்கும் அதுதான் இருந்தது. அதுதான் மாற்றப்பட்டு தற்போது 2020 கொண்டு வரப்பட்ட 19-20 2 வருஷத்தில் அடுத்தடுத்து 4 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அது லேபர் கோட்ஸாக ஒருங்கிணைக்கப்பட்டு கிடப்பில் இருந்த நிலையில் அதை நேற்று வந்து அமல்படுத்தி இருக்கிறது நரேந்திர மோடி அரசாங்கம். அதோட பார்த்தோம்னா irrelevant to changing economic realities, மாறி வரக்கூடிய பொருளாதார சூழல்கள், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட், ஒரு தொழில்மயமாக்கல்ல பணியமர்த்தல் இருக்கக்கூடிய நவீனமயமாக்கலுக்கு எதுவுமே வந்து இது அடாப்ட் ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட். அந்த 1930 ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் எதுவும் இப்போ கரண்ட் ரியாலிட்டிஸுக்கு இல்லைன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. கம்ப்ளைன்ஸ் பேர்டனாகவும் இருந்தது. யாருக்கு? ஒர்க்கர்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரிக்குமே, தொழில் வேலைவாய்ப்பு கொடுப்பவர்களும் வேலைவாய்ப்பு பெறுபவர்களுக்கும் 2 பேருக்குமே இது வந்து எத்தனை பண்ணுறது, எங்களுக்கு யார், நாங்கள் எதுக்குள்ளே வருவோம், நான் இந்த சட்டத்துக்குள்ளே வருவேனா, நான் அந்த சட்டத்துக்குள்ளே வருவேனா, நான் சட்டத்தில் முதல்ல வருவேனா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்த நிலைமை. அது எல்லாமே மாறி இருக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னா கலோனியல் எராலேருந்து மாறணும், ஒட்டுமொத்தமாக மாடர்ன் குளோபல் ட்ரெண்ட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதற்காக தான் இந்த மாற்றங்கள். இந்த மாற்றம்னா அதுதான் காரணம். சரி, வாட்ஸ் டிஃப்ரெண்ட் நவ்? இப்போ என்ன டிஃப்ரெண்ட்? முன்னாடி 29, இப்போ 4. முன்னாடி கலோனியல் எராது, இப்போ இந்த இது. முன்னாடி 1930 கொண்டு வந்தது, இது 2020 19-20 கொண்டு வரப்பட்டது. வேற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுதான் ஃபார்மலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபார்மலைஸ் பண்ணுறதுல ப்ரீ லேபர் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா நோ மேண்டட்டரி அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணுன்ற கட்டாயமே கிடையாது. ஆனால் இப்போ அப்படின்னா கிடையாது. மேண்டட்டரி அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் டு ஆல் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது இருக்குது. ரிட்டன் ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சிக்காகவும் ஜாப் செக்யூரிட்டிக்காகவும் ஃபிக்ஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டிய கட்டாயம். சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இஎஸ்ஐலேருந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே, சோஷியல் செக்யூரிட்டி, உங்களுக்கு ஹெல்த் செக்அப்லேருந்து எல்லாமே லிமிட்டட் சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ் தான் முன்னாடி இருந்தது இந்த லேபர் ரிஃபார்ம்ஸுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தோம்னா இந்த 2020 இந்த 4 சட்டங்கள் இருக்குல்ல, லேபர் கோடின் கீழ் 4 சட்டங்களின் கீழ் பார்த்தோம்னா இதை அனைத்து ஒர்க்கர்களுக்கும், அனைத்து அப்படின்னா கிக் ஆஸ் வெல் அஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ்னாலும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் போன்ற அந்த பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு உட்பட அனைவருக்கும் வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்குது. அதன் கீழ் பிஎஃப், இஎஸ்ஐ, இன்சூரன்ஸ் அனைத்தும் வந்து இதன் கீழ் வரும். மினிமம் வேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு டெண்டுல்கர் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ரங்கராஜன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த 2த்தின் கீழ் கால்குலேட் பண்ணுவாங்க. டெண்டுல்கர் கமிட்டினா மேபி இஃப் ஐ எம் நாட் ராங், அது வந்து உங்களுக்கு ரூரலில் மாதத்துக்கு 800 ரூபா, உங்களுக்கு இதில் நம்ம அர்பன்னா 1000 ரூபா. ரங்கராஜன் கமிட்டியில் மாதம் வந்து 900 ரூபா, ரூரலில், அர்பனில் பார்த்தோன்னா 1100 ரூபா சம்திங் என்னமோ இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது மாத ஊதியம், மாத சம்பளம் அப்படின்றது, வேஜஸ் அப்படின்றது உங்களுக்கு குறைந்தபட்சம் இவ்வளோவாது இருக்கணும் அப்படின்னு ரூரலுக்கும் அர்பனுக்கும் 2 இருக்குது. டெண்டுல்கர் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ரங்கராஜன் கமிட்டின்னு இருக்குது. வேர்ல்டு பேங்க் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தனியாக ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு $3 அப்படின்ற கணக்கில் ஒரு மாதத்துக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ 3 இது இருக்குது. ஸோ மினிமம் வேஜஸ் அப்படின்றது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இதை விட அதிகமாக வச்சுருக்காங்க. இது வந்து இருக்கலே லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய மினிமம், இதுக்கு கீழே போகவே முடியாதுன்ற நம்பர் தான் இது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 800 ரூபா அப்படின்றது டெண்டுல்கர் கமிட்டி, ஒரு மாதத்துக்கு 900 ரூபா அப்படின்றது ரங்கராஜன் கமிட்டி ஃபார் ரூரல், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்றது டெண்டுல்கர் கமிட்டியோட அர்பன் நம்பர், இது வந்து 1100 அப்படின்றது உங்களுக்கு ரங்கராஜன் கமிட்டி நம்பர். ஸோ இந்த 2 நம்பர் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட பல மடங்கு அதிகமாக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு கட்டாயமும் ஃப்ரீ ஹெல்த் செக்கப்புக்கு ஒர்க்கர்ஸ் கொடுக்கணும்னு நிறுவனங்களுக்கு கட்டாயம் இல்லை. இப்போ அது எல்லாமே வந்து ஆனுவல் ஹெல்த் செக்கப் அப்படின்றது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது, கட்டாயமயமாக்கப்பட்டிருக்கிறது. டைம்லி வேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது எம்ப்ளாயர்ஸ் பேமெண்ட்டுக்கு வேஜஸ்க்கு எது கட்டாயமே இல்லை, மேண்டட்டரியே கிடையாது. ஆனால் இப்போது அனைத்தும் வந்து டைமுக்கு கொடுக்கணுன்ற கட்டாயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போன்றவைக்கெல்லாம் வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்படி இப்போ அப்படி கிடையாது. உமன் ஆர் பெர்மிட்டட் டு ஒர்க் அட் நைட்
இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இன்க்ளூடிங் மைனிங், சுரங்க தொழில் உட்பட அனைத்திற்கும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அக்ராஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா வித் தேர் கன்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உமனுக்கு அதிக அளவிலான ரெவென்யூ ஜென்ரேஷன் இருக்கும், அவங்க விருப்பம் இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இஎஸ்ஐ கவரேஜ், கம்ப்ளைன்ஸ் பர்டன். இஎஸ்ஐ கவரேஜ் பார்த்தோன்னா முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, ஃபியூர் than 10 எம்ப்ளாயிஸ் இருந்தால் இது பண்ணணும் அது பண்ணணும் இருந்துச்சு. இப்போ ரிஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம், இந்த லேபர் கோட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாடு முழுக்க எல்லாருக்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. 10 எம்ப்ளாயிஸ்க்கும் கீழே இருந்தால் வாலண்டரியாக வந்து வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலான்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சோஷியல் ப்ரொடெக்ஷனும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேன் இண்டியா, சிங்கிள் லைசன்ஸ் அண்ட் சிங்கிள் ரிட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லாமே சிங்கிள், உங்களுக்கு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த புதிய லேபர் ரிஃபார்ம்ஸ் மூலியமாக. பெனிஃபிட்ஸ் சரிங்க, இத்தனை பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாமே அம்பானிக்கும் அதானிக்கும் தானேங்க போகுது, எங்களுக்கு என்ன போகுது, எல்லாமே வந்து உங்களுக்கு நிறுவன முதலாளிகளுக்கு தானே போகுது, முதலாளித்துவ அரசு தாங்க, அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய வசனங்கள்லாம் வரும்ல. அப்படியா, உண்மைதானா, யாருக்கு பெனிஃபிட் ஆகுது, இதோ பார்க்கலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் இது FTEs அண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ், இத்தனை மாதத்துக்கு நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், இந்த டேர்முக்கு மட்டும் இருக்கிறவங்க அப்படின்னு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய இவங்க 2 ஊழியர்களுக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். FTEs அண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் பெனிஃபிட்ஸ், சேம் அஸ் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ். நிரந்தர ஊழியர்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆஸ் வெல் அஸ் FTE பெனிஃபிட் ஒர்க்கர்ஸுக்கும் கிடைக்கும். லீவு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சோஷியல் செக்யூரிட்டி வந்து எல்லாமே கிடைக்கும். கிராட்டுவிட்டி எலிஜிபிலிட்டி அப்படின்றது 1 வருஷமாக குறைக்கப்படும் இன்ஸ்டெட் ஆஃப் 5 இயர்ஸ். இந்த கிராட்டுவிட்டி அப்படின்னா என்னன்னா லாஸ்ட்டாக வாங்கின சம்பளம், அதாவது ஒருத்தர் வந்து வேலையை விட்டு போறாரு அப்படின்னா இந்த கிராட்டுவிட்டி கொடுப்பாங்க. எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து லாஸ்ட் சம்பளம் எவ்வளோ வாங்கியிருக்காரோ அது இன்ட்டு 15 இன்ட்டு எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க டோட்டலாக டிவைடட் பை 26, ஒரு மாதத்துக்கு 26 வேலை நாட்களில், ஸோ 26 அப்படி கால்குலேட் பண்ணால் அதான் கிராட்டுவிட்டி. அந்த கிராட்டுவிட்டி வந்து உங்களுக்கு முன்னெல்லாம் 5 வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிருந்தா தான் அந்த கிராட்டுவிட்டி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் வேலை செஞ்சாலே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மேண்டேட்டரி விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஈக்குவல் வேஜஸ் ஆஸ் பெர்மனன்ட் ஸ்டாஃப், முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி ஈக்குவல் வேஜஸ் பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும்னு. ப்ரமோட்ஸ் டைரக்ட் ஹையரிங் அண்ட் ரெடியூசஸ் எக்ஸசிவ் கான்ட்ராக்சுவலைசேஷன், அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் பே கிடையாது, இதெல்லாம் ஸ்லாப்ஸ் வராது, இவங்களுக்கு அது இவங்களுக்கு வராது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அது பண்ணாமல் இது லைட்டாக ஓபிடிக்க முடியும். உங்களுக்கு 2 நிறுவனங்கள்லாம் 2 வருஷம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அவ்வளோ தர தேவையில்லை, அவ்வளோ அது மாதிரி தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ ஈக்குவல் ஆக்கிட்டாங்கன்றனால பெர்மனன்ட் ஹைரிங்கே பண்ணிடுவோம், 2 ஒன்று ஆயிடுச்சு, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நிறுவனங்கள் வந்து பெர்மனன்ட் ஹைரிங்க்கு தள்ளக்கூடும். ஸோ ஒரு முக்கியமான விஷயமாக ஒர்க்கர்ஸுக்காக இருக்கிறது. கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா கிக் ஒர்க்குக்கும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கும் கீழ் வரக்கூடியவர்களுக்கும் இந்த அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கும் முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்கள் முதல் முறையாக ஒரு கிக் ஒர்க்கர், ஒரு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர், ஒரு அக்ரிகேட்டர் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் இருக்காங்களா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர், இது மாதிரி ஓலா, ரேபிடோ, இவங்க எல்லாரும் பார்த்தோன்னா 1-2% ஆஃப் தேர் ஆனுவல் டர்ன் ஓவரை வந்து அவங்க வந்து ஒரு கேப்டட் 5% கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா தன்னோட தொழிலாளர்களுக்கு கொடுக்கணுன்றது, அவங்க அதுக்காக செலவிடணும் அப்படின்னு கவர்மெண்ட் உத்தரவிட்டிருக்கிறது. ஸோ முதல் முறையாக கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கும் பேசிக் வேஜஸ்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஆஸ் வெல் அஸ் அந்த நிறுவனங்கள் அக்ரிகேட்டர்ஸாக இருப்பவர்கள் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஓகே, இதில் பார்த்தோன்னா உமன் ஒர்க்கர்ஸ், அடுத்து உமன் ஒர்க்கர்ஸ் பார்த்தோன்னா நைட் ஷிஃப்ட்டும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அண்டர் கிரவுண்ட் மைனிங் அண்ட் ஹெவி மிஷினரி உட்பட அனைத்து தரப்பான வேலைகளுக்கும் வந்து அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சப்ஜெக்ட் டு தேர் கன்சென்ட் அண்ட் மேண்டட்டரி சேஃப்டி மெஷர்ஸ், அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்களுடைய அந்த பெண்களுடைய சம்மதம் இருந்தால் அவங்களுடைய கன்சென்ட்டோடைய செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி அவங்க கன்சென்ட் இருந்தும் கூட சில நேரத்தில் வந்து பண்ண முடியாத நிலைமைகள் இருந்து பல மாநிலங்கள் அந்த மாதிரி சட்டங்கள் இருந்தன, அது அனைத்தும் களையப்பட்டிருக்கிறது. தற்போது வந்து பெண்களும் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்றதான் இந்த புதிய சட்டம். மேண்டட்டரி உமன்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் கிரீவன்ஸ் ரிட்ரிசல் கமிட்டின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த குறைகளை தீர்க்க இடத்துல பெண்கள் இல்லைன்னா பெண்களோட குறைகள் எப்படி ஒழுங்காக கேட்கப்படுமா, அவங்க சொல்ல தயங்குவாங்க, இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அதை களைவதற்கான ஒரு முக்கியமான விஷயம். ப்ரொவிஷன் டு ஆட் பேரண்ட்ஸ் இன் லா
ஃபாதர் இல்லா மதர் இல்லால பேரண்ட்ஸ் இல்லா அப்படின்ற கேட்டகரியில் ஃபேமிலி டெஃபினிஷன் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பேண்டிங் டிபெண்டன்ட் கவரேஜ் அண்ட் இன்ஷூரிங் இன்க்ளூசிவிட்டின்னு குடும்பத்திற்குள்ள அனைவருக்கும் அந்த ஃபாதர் இல்லா மதர் இல்லாக்கும் உள்ள கொண்ட மாதிரி ஒரு ஃபேமிலி முழுக்க பயனடையக்கூடிய வகையில் சலுகைகள் போகிற வகையில் பண்ணியிருக்காங்க. யங் ஒர்க்கர்ஸுக்கு அடுத்து என்ன அப்படின்னா மினிமம் வேஜஸ் கேரண்டீட் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது திருப்பி அந்த மினிமம் வேஜ்ன்றது ரொம்ப கட்டாயமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆல் ஒர்க்கர்ஸ் டு கெட் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் ப்ரொமோட்டிங் சோஷியல் செக்யூரிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு இதன் காரணமாக யங் ஒர்க்கர்ஸுக்கு பயனடையக்கூடிய வகையில் நிரந்தரமாக இருக்கிறது. நிரந்தர வேலை அப்படின்றது அதிகமாக வந்து ஒரு புழக்கத்துக்கு வர இருக்கிறது இந்த கான்ட்ராக்ட் போன்றவையெல்லாம் இருக்காதுன்றதுனால. ஒர்க்கர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது நீக்கப்பட இருக்கிறது. எப்படி அப்படின்னா லீவ் எடுத்தால் சம்பளம் கிடையாது அப்படின்றது அந்த சில லீவ்ல கொடுக்கணும்ல, சிக் லீவு இந்த லீவ்ல கொடுக்கணும் இருக்குல்ல, அது போன்ற லீவ்லாம் கொண்டு வர இருக்கிறார்கள். ஸோ பே கட் அப்படின்றது சேலரி உங்களுக்கு வந்து வேலை செய்யலைன்னா இது கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ சில லீவ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கொண்டுவரப்பட்டிருக்குது, மேண்டட்டரி ஆக்கப்பட்டிருக்கிறது. டு என்ஷூர் அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒர்க்கர்ஸ் வில் ரிசீவ் வேஜஸ் ஆஸ் பர் தி ஃப்ளோர் வேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஃப்ளோர் வேஜ் நீங்கள் கூட போய் தேடலாம். ஸோ அந்த ஃப்ளோர் வேஜின் கீழ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அந்த அடிப்படை ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்கர்ஸுக்கும். MSME ஒர்க்கர்ஸுக்கு என்னன்னு பார்த்தோன்னா ஆல் MSME ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020 கீழ் வந்து கவர் செய்யப்பட இருக்கிறார்கள். எலிஜிபிலிட்டி பேஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கவுண்ட். அந்த எம்ப்ளாயி கவுண்டின் கீழ் வந்து உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும். ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ், டபுள் ஓவர் டைம் வேஜஸ் அண்ட் பெய்டு லீவ் இது எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா டபுள் த சேலரி கொடுக்கணும் அந்த டைமுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் டைம்லி வேஜ் பேமெண்ட் என்ஷூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க MSME ஒர்க்கர்ஸுக்கு. பீடி சிகர் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து 8லேருந்து 12 மணி நேரமாக கேப் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு 48 மணி நேரமாக கேப் செய்யப்படுகிறது வாரத்திற்கு. ஓவர் டைம் பியாண்ட் ப்ரிஸ்கிரைப்டு ஹார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கன்சென்ட் பேஸ்டாக இருக்கணும், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பே அட்லீஸ்ட் டபுள் தி நார்மல் வேஜ் ரேட். நார்மல் வேஜ் ரேட்டை விட நார்மலான கூலியை விட டபுள் த ரேட் வந்து ஓவர் டைமாக பண்ணுற நேரத்துக்கு அந்த 8-9 மணி நேரத்தை தாண்டி செய்யக்கூடிய நேரத்துக்கு வந்து டபுள் த சேலரி கொடுக்கணும், டபுள் த வேஜ் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. டைம்லி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்ன்றது என்ஷூர் செய்யப்பட்டிருக்கிறது. டைமுக்கு கொடுக்கணும் வேஜஸ், கூலின்றது இழுத்துக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எலிஜிபிள் ஃபார் போனஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 30 days ஆஃப் ஒர்க் இன் அ இயர். ஒரு வருஷத்தில் 30 நாளை தாண்டிட்டாங்க அவங்க வந்து போனஸுக்கான இதில் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு சலுகையும் வந்து லேபர்ஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ், தேயிலை தோட்டம் போன்ற பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன இருக்காங்கன்னா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் நவ் brought அண்டர் OSHWC கோட் அண்ட் தி சோஷியல் செக்யூரிட்டி கோடின் கீழ் முதல் முறையாக அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர். லேபர் கோட்ஸ் அப்ளை டு பிளான்டேஷன் வித் மோர் தேன் 10 ஒர்க்கர்ஸ் ஆர் 5 or more ஹெக்டர்ஸ். 5 ஹெக்டர் நிலம் அல்லது 10 ஊழியர்களுக்கு மேல் இருந்தால் இந்த சட்டங்கள் அவர்களுக்கு பொருந்தும். மேண்டட்டரி சேஃப்டி ட்ரைனிங் ஆன் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரிங் அண்ட் யூசிங் கெமிக்கல்ஸ் பயன்பாட்டு அனைத்திற்கும் அவர்களுக்கு முறையான பயிற்சி போன்றவையெல்லாம் தரப்பட வேண்டும். தேவையான உபகரணங்களும் தர வேண்டும். ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் பார்த்தோம் அப்படின்னா ESIயின் கீழ் வந்து கொண்டு வரப்படுகிறார்கள். எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன்றதும் கட்டாயமயமாக்கப்பட்டிருக்கிறது பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸுக்கும். ஆடியோ விஷுவல் அண்ட் டிஜிட்டல் மீடியா ஒர்க்கர்ஸுக்கு பார்த்தோம்னா முதல் முறையாக அவர்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லேருந்து ஸ்டண்ட் பர்சன்லேருந்து எல்லாரும் வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸை அனுபவிக்க இருக்கிறார்கள். இந்த லேபர் கோட்ஸில் PFலேருந்து எல்லாமே கீழே முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. மேண்டட்டரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்றது திருப்பி இங்கேயும் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. டெசிக்னேஷனோட கொடுக்கணும் அப்படின்றதும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேஜஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி என்டைட்டில்மெண்ட்ஸும் பார்க்கணும். அதே போல் வந்து ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா அது கன்சென்ட் பேஸ்டாக இருக்கணும். பே வந்து டபுள் த டைம் ஆஃப் நார்மல் வேஜ் ரேட்டில் இருக்கணும் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தோம்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க. திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ ஆல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், டைரக்ட், கான்ட்ராக்ட் பேஸ்டு, செல்ஃப் மைக்ரண்ட், இது மாதிரி எந்த கேட்டகரி இருந்தாலும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கும் ஈக்குவல் வேஜஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் போல் அவங்களுக்கும் கொடுக்கணும். வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ், PDS போன்ற எல்லாமே வந்து அவர்களுக்கு ப்ராபபிலிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்று இந்த சட்டங்களின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ப்ரொவிஷன் ஃபார் டபுள் வேஜஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஓவர் டைம் ஒர்க். ஓவர் டைம் ஒர்க்குக்கு முன்பு சொன்னது போல் டபுள் டைம் வேஜாக கொடுக்கணும். ஐடி எம்ப்ளாயீஸுக்கு, ஐடி ப்ரோஸ்லாம் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆஃப் சேலரி மேண்டட்டரி பை தி 7th of every month. 7ஆம் தேதிக்குள்ளே சேலரி கொடுக்கணும் அப்படின்னு ஐடி ப்ரோஸ்
ஐடி காய்ஸுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கிறது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் மேட் மேண்டட்டரி, உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஸ்ட்ரென்த் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும், வேலைக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்றது ஐடியிலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபெசிலிட்டி ஃபார் உமன் அப்படின்றது ஒர்க் அட் நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்றது இன் ஆல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், உமன் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அட் ஹையர் அப்படின்றது ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் ஹையர் வேஜஸில் கொடுக்கணும் அப்படின்றது கட்டாயமயமாக்கப்பட்டிருக்கிறது ஐடி எம்ப்ளாயிஸுக்கும். ஜஸ்ட் டேட்டா இவ்வளோ பார்த்துட்டோம், யார் பெனிஃபிட், இதனால என்ன அதனால என்ன ஏன் இது அப்படின்னு பார்த்துட்டோம். இது ஒரு டேட்டா என்ன அப்படின்னா இது வந்து பேசிக்கான டேட்டா. இந்தியாவில் அந்த சோஷியல் செக்யூரிட்டி எப்படி இருக்கிறது, தொழிலாளர்கள்லாம் வந்து நசுக்கப்படுகிறார்களா, உண்மையாலுமே அப்படி தான் இருக்கா. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வேலை வாங்க பார்ப்பாங்க, பட் ஆனால் பெனிஃபிட்ஸ்ன்றது கவர்மெண்ட் சைடில் என்னென்ன பண்ண முடியுன்றது இருக்குல்ல, அந்த முடியுன்றது என்ன நடந்திருக்குன்றது ரா டேட்டா படி ஜஸ்ட் டேட்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா, மோடி அரசாங்கம் வந்த பிறகு சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ் உங்களுக்கு பிஎஃப்லேருந்து இஎஸ்ஐலேருந்து எல்லாமே அந்த பெனிஃபிட்ஸ், ஊழியர்களுக்கான பெனிஃபிட்ஸ் கம்பெனி சைட்லேருந்து கவர்மெண்ட் மூலியமாக தரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 19% 2015 இருந்தது, இப்போ நாடு முழுக்க 64% உயர்ந்திருக்கிறது. ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. உலக லெவலில் பெரிய அளவில் சோஷியல் செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில், 60 கோடி லேபர் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நாட்டில் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் 64% அப்படின்னா பெரிய 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 நம்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குன்றது வேறு விஷயம். இருந்தாலும் இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமாக இது இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடியும் இதை வந்து பாராட்டி இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கிறார். இந்த விஷயத்தில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இது பெரிய அளவில் இது உயர்த்தும். இதில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளையன்ஸ் இஷ்யூஸ் பர்டன் எல்லாமே வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பிரதமர் பாராட்டியிருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம் நாரி சக்தி அண்ட் யுவா சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் சக்தியும் இளைஞர் சக்தியும் வந்து இது பெரிய அளவில் அவங்க பயனடைவார்கள், அவர்களுக்கான விஷயம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். ஜென்சிக்கான விஷயம் என்று உணர்த்தியிருக்கிறார். ஜென்சியும் பார்த்துட்டு கொண்டிருக்கிறார்கள், நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம், அடுத்த ஒரு சீர்திருத்தம் வந்திருக்கிறது. இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ்னு 2 முக்கியமான ரிஃபார்ம்ஸை சீர்திருத்தங்களை கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார் மோடி இந்த ஆண்டின் துவக்கத்தில். தற்போது இந்த ஆண்டின் இறுதி பாகத்தில் அடுத்த ஒரு ரிஃபார்ம், அடுத்த ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான லேபர் கோட்ஸ் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 1930களில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் நீக்கப்பட்டு புதிதாக இருக்கக்கூடிய நவீன உலகத்திற்கு தேவையான சட்டங்கள், புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய தொழில்களை அங்கீகரித்து அனைத்து ஊழியர்களுக்கும் அந்த சுரண்டல்களிலிருந்து காப்பாற்ற, அவர்களுக்கும் முக்கியமான சலுகைகள் அனைவரையும் கவரேஜ் பண்ணக்கூடிய வகையில் சட்டங்களை திருத்தி புதிய லேபர் லாஸ் அமலாகி இருக்கிறது. இதுதான் அந்த லேபர் லாஸ், இதுதான் அந்த நல்ல செய்தி. இன்னொரு எக்ஸ்பிளைனரில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.